ஹாய் எவ்ரி ஒன். பிஇ ரேஷியோனா என்னன்னே தெரியாமலே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சொன்னா போனால் வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே பாஸ். ஸோ பிஇ அனாலிசிஸ்க்கு நம்ம இன்னைக்கு என்ன செக்டார், என்ன கம்பெனிஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஸோ ஸ்டீல் செக்டார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு 3 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதோட பிஇ ரேஷியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே பாஸ். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து இபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணி எந்த ஸ்டாக் காஸ்ட்லி எந்த ஸ்டாக் சீப் அப்படின்னு எப்படி பார்க்கலான்னு சொன்னீங்க. இன்னைக்கு பிஇ ரேஷியோ நம்ம பார்க்க போகிறோமா? சரி, பிஇ ரேஷியோனா என்ன? பிஇ ரேஷியோ அப்படின்றது ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி அது சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட்டுக்கு, அந்த வேல்யூவுக்கு மார்க்கெட் எவ்வளோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இபிஎஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் வேற 3 கம்பெனியை பற்றி இபிஎஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து இது புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிளோடய உங்களுக்கு வந்து பிஇ ரேஷியோ அப்படின்றத வந்து என்னன்றதை காமிக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஸ்டாக் நேம், ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் இபிஎஸ் அண்ட் பிஇ. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஸ்டீல் செக்டரை பற்றி பார்க்க போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டீல் செக்டரில் நான் வந்து ஒரு 3 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து செயிலு, இன்னொன்று வந்து ஜேஎஸ்டபிள்யூ அண்ட் இன்னொன்று வந்து சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செயிலோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ செயிலோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170. ஸோ செயில் 170 இருக்கு. அதோட இபிஎஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இபிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நம்ம வந்து பிஇ ரேஷியோ செக் பண்ணும்போது இயர் ஆன் இயர் இபிஎஸ் தான் செக் பண்ணணும். ஸோ அது நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதில் வந்து கீழே வந்து இபிஎஸ் இன் ருபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மார்ச் 2026ஓட இபிஎஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ருபீஸில் இருக்கு. ஸோ இங்கே நான் வந்து 8 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டெசிமல்ஸ் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அதே மாதிரி மற்ற கம்பெனிஸையும் வந்து போடலாம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூ வந்து அடுத்தது பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ ஜேஎஸ்டபிள்யூவோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1230. ஸோ 1230 அண்ட் இபிஎஸ் பார்க்க போகிறோம். சேம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற அந்த செக்மெண்ட்டில் போனீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இயரோட இபிஎஸ் தெரிஞ்சிடும். ஸோ 91 ருபீஸில் இருக்குது. ஸோ 91 நான் போட்டுக்கிறேன். அண்ட் மூணாவது கம்பெனி வந்து சாரதா எனர்ஜி. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 508 இருக்கு. அண்ட் இபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ்ட் ஸ்ட்ரோக் முன்னாடி 31 ருபீஸில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஃபார்முலா வந்து அதில் பார்த்துருந்தோம். ஸ்டாக் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே இதை நான் வந்து அப்படியே 3 ஸ்டாக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக வச்சுக்கலாம் ஈஸியாக புரியறதுக்காக. ஸோ இப்போ இங்கே நல்லா பாருங்கள், செயிலுக்கு வந்து 21 ருபீஸ் வந்து காட்டுது. அதாவது 21 இந்த ரேஷியோட வேல்யூ வந்து 21ன்னு காட்டுது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செயில் சம்பாதிக்கிற ஒவ்வொரு இதுக்குமே வந்து அதாவது 8 ரூபாய் ஒரு ஷேருக்கு இபிஎஸ்னா வந்து ஒரு ஷேர் ப்ரைஸுக்கு எவ்வளோ எர்னிங்ஸ் வந்து இது சம்பாதிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ 8 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 170 வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அது எத்தனை டைம்ஸ் அப்படின்றது தான் பிஇ ரேஷியோ. ஸோ அப்போ 21 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்டாக்குக்கு மார்க்கெட் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா 14 டைம்ஸ் அண்ட் சாரதா பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு லோ பிஇ எது ஹை பிஇ எதுன்னு ரொம்ப கிளியராகவே தெரியும். கரெக்டாக? ஸோ லோ பிஇ வந்து ஜேஎஸ்டபிள்யூ 14 தான் இருக்குது. அண்ட் இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷனுக்கு வரலாம். அதாவது ஜேஎஸ்டபிள்யூ தான் சீப்பான ஸ்டாக் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1230 இருக்குது. நார்மலாக இந்த ப்ரைஸை பார்த்துட்டு எல்லாரும் காஸ்ட்லி, செயில் தான் வந்து சீப் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் இங்கே பாருங்கள்,
பிஇ ரேஷியோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறது எப்படி காட்டுதுன்னா 14 டைம்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து அதிகமாக அதோட வேல்யூ வந்து மார்க்கெட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே சேல் பார்த்தீங்கன்னா 21 டைம்ஸ் இருக்குது. சாரதா பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த பிஇ ரேஷியோ வந்து பார்க்கணும். ஸோ சூனாப்பானா உனக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்கா? எஸ் பாஸ். அப்படின்னா ஹை பி இருந்தா அந்த ஸ்டாக்கை டிமாண்ட்ல இருக்குன்னு வாங்கலாமா, இல்ல லோ பியில ஸ்டாக் ப்ரைஸ் சீப்பா இருக்குன்னு வாங்கலாமா? ஸோ அதுதான் இங்கே கிடையாது. ஸோ பிஇ அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளூவாக தான் எடுத்துக்கணும். அது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஸோ பிஇ வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு தேதிக்கு அந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ பே பண்ணுது அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ வந்து லோ பிஇயா இருக்கு, அதனால வந்து இது வந்து ஸ்டாக்கும் சீப்பு, நம்ம இப்போ வாங்கி போட்டால் நாளைக்கு கண்டிப்பாக அது வந்து மேலே வரும் அப்படின்ற எந்த கேரண்டியும் கிடையாது. அதே மாதிரி ஹை பியில் இருக்கும்போது ஒன்று ஹை டிமாண்டு இல்லை ஓவர் வேல்யூ இப்போ செல் பண்ணலாம், இல்லைன்னா ஹை டிமாண்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேமெண்ட்டை வந்து மார்க்கெட் கொடுக்க ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கவும் கூடாது. ஸோ நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இது ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். எப்படி இபிஎஸ் ஒரு ஃபேக்டரோ பி ரேஷியோ ஒரு ஃபேக்டர். இதை தாண்டி நீங்கள் வந்து குவார்ட்டர்லி இபிஎஸ் பார்க்கணும். அதில் தான் உங்களுக்கு கிளியர் கட்டாகவே தெரியும் இந்த கம்பெனியோடது வந்து க்ரோத் எப்படி இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ஏர்னிங்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கா இல்லை கீழே இறங்கிக்கிட்டே இருக்கா. ஏன்னா இபிஎஸ் வச்சு தான் பிஇ ரேஷியோவே வந்து வரும். அப்படிங்கும்போது நீங்கள் இபிஎஸும் பார்க்கணும், பிஇ ரேஷியோ பார்க்கணும், டெட் பார்க்கணும், சேல்ஸ் பார்க்கணும், ரெவென்யூ பார்க்கணும். இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் நம்மளால வந்து ஒரு டெசிஷனுக்கே கொண்டுட்டு வர முடியும். ஸோ பிஇ அப்படின்றது ஒரு க்ளூ. இந்த 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 ஸ்டாக்குக்கு மார்க்கெட் எவ்வளோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்மளால இதில் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீ என்ன சொல்கிற சூனாப்பானா? எனக்கு நல்லா புரிஞ்சுது பாஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.